ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். நம்மளோட 100 days 100 வீடியோ சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டே 43ங்க. சரி, ஓகே. நான் எதுக்கு வந்து இந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் லாபி வந்து ஒஸ்ட்டான வேஸ்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம், எதுக்கு நான் அப்படி டைட்டில் வச்சேன் அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் எல்லாருமே வேறு லெவலாக வெறித்தனமாக விளாண்டுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன ஒரு வார்த்தையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். நீங்கள் புரிஞ்சாலுமே வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் ஓகே, இவன் இதை தான் நம்ம கெஸ் பண்ணுறதா சொல்கிறான் அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக நான் உங்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்தாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் ஹைப் ஏற்றுனேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? சரி, ஆக மொத்தம் பார்க்கணும் அப்படி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். சரிங்க, இந்த வீடியோக்கு வந்து யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், லைக் பண்ண வேண்டாம். எதுக்காக நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். என்னத்த சொல்கிறது. சரி, ஓகே. இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா வந்து நாங்களும் ஒரு நிறைய மேட்ச் போட்டோம். இது என்னங்க இது அப்டேட்டு கருமோ, சனியும் பிடிச்ச ஒரு அப்டேட்டு கெரேனாக்காரன் அவனை எந்த அளவுக்கு அழிச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறான். நானும் பார்த்துட்டேன் ஒரு அப்டேட்டில். இங்கே வாழை நம்ம வந்து இதெல்லாம் உடச்சி தான் நம்ம வந்து இதெல்லாம் எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கில்லு வச்சுட்டு வராங்கன்னே தெரிய மாட்டுது. அவங்களுக்கு வச்சுட்டு வர ஸ்கில்லு மட்டும் பத்தாமல் இவங்களே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வேறு ஸ்கில்லு கொடுக்குறாங்க. நம்மளும் அந்த மாதிரி ஸ்கில்லெல்லாம் நம்மளுக்கும் கொடுக்குறாங்க தான். ஆனால் அந்த மாதிரி பழைய கேரக்டர் ஸ்கில்லாம் எடுத்துகிட்டு வரதுனால வந்து நல்லா கொடுக்க மாட்டாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், ஓட விட்டு அடிக்கிறானுங்க. அப்டேட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் சுத்தமாக ப்ளே பண்ணவே முடியலைங்க. சரியாக ஒழுங்காக ப்ளே பண்ண முடியல. நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரிய வச்சிடறேன். கேமில் வந்து என்னால் வந்து ஒழுங்காக அடிக்க முடியல இனிமே அப்படின்னு நான் சொல்ல வரல. என்னால் கேமே ப்ளே பண்ண முடியல. நான் வந்து கேமுக்குள்ளே வரலை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் தெளிவாக புரிய வச்சுட்டேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்சனல் ப்ராப்ளங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளில அங்கே நான் அலைஞ்சிட்டு இருக்கனால கேமுக்குள்ளே வர முடியல. அதுக்கப்புறம் இவங்க என்ன கருமத்தெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எப்படிலாம் வந்து ஆப்போசிட்டில் வரணும் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. ஸ்கில்லுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க. அவன் வந்து இந்த கேரக்டர் ஸ்கில்லை வச்சு அடிக்கிற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டானுங்க. கேரக்டர் ஸ்கில்லை வச்சு அடிக்கிற மாதிரி கொண்டு வந்தால் அப்போ அந்த ஸ்கில்லை வச்சு எவன் தான் ஆட முடியும், எப்படி தான் கற்றுக்க முடியும்? இது பாருங்கள், ஃபஸ்ட்டு தடவை போனேன், அடி வாங்கினேன். அடுத்து 2வது தடவை வந்தேன், திரும்பவும் அடி வாங்கிட்டேன். ஸோ வந்து மதன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிடுவான்னு நினச்சா நான் அவனால் அடிக்க முடியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கு உண்டாச்சுங்க. என் டீம்மேட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் வந்து காட்டவே இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அஜய் மட்டும் தான் காட்டுனுச்சு. செட்டதுக்கப்புறம் மதனையாவது காட்டுன்னு பார்த்தா அவன் பேரையும் காட்ட மாட்டேங்குது. திரும்பவும் சொல்கிறேன், மதனுங்கிறவன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எல்லிசட் கோயின் அடியில் விளாட்ற பையன் தான். ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா வந்து மதன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு. கிராண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஐடி போயிடுச்சு. சரி, ஓகே. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி 2 இடத்துல செத்தனா, திரும்பவும் பார்த்தீங்கன்னா 3வது தடவை வந்தேன், திரும்பவும் பார்த்தீங்கன்னா செத்தேன். நான் நல்ல அழுத்தினேன். ஆனால் வந்து எனக்கு கில்லு வரல. டக்குன்னு நம்ம மதன் வந்தான், கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தா, அந்த கில்லு எடுத்துக்கிட்டான். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் போக பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்க உங்களுக்கே புரியுங்க. ஓகேங்களா? எதையுமே நான் வந்து வாயத்தில் சொல்லிட்டு வந்து அது வந்து அந்த பார்க்குற அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க, கிக்கா அது போயிருன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து 2 வாட்டி தூக்கி விட்டான். ஒரு வாட்டி தூக்கி விட்டாங்க, நம்ம இறங்கி அடிக்க போனோம், நல்ல டேமேஜ் கொடுத்தா அடிக்க முடியல. திரும்ப நம்மளை தூக்கி விட்டோம், அடுத்து மேக்ஸன் வச்சு அழுத்த முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாங்க, நம்ம வந்து இறங்க போனோம். நம்ம இறங்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தனை வந்து டவுன் அடிச்சிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு கொரோனா கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்மள மாதிரியே ஒருத்தன் வந்தான், ரொனால்டோ. நம்மளை வந்து அடிச்சு டவுன் அடிச்சிட்டான். திரும்ப மதனையும் பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சு வச்சுதான். ஒரு தடவை தான் மதன் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, அவன் அடிச்சிடுவான் அப்படின்னு. அந்த பீக்கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து அவன் டவுன் ஆயிடும்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டான். சரி, திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை போயிட்டு தூக்கி விட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை எத்தனை தடவை தூரம் செத்துருக்கோம். நம்ம பேட்டரியில் ஒரு வாட்டி செத்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பீக்கிட்ட வந்து செத்தோம், கீழே டவுனில் கேப்டன் போகிறதில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திரும்பவும் பீக் ஹவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 2 வாட்டி, ஒரு வாட்டி டவுன் ஆனோம் செத்துட்டோம், ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து டவுன் ஆனோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப அந்த இடத்துல வந்து சிப்பியார்டுகிட்ட வந்து டவுன் ஆனோம், செத்து போயிட்டோம். அடுத்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நல்ல டேமேஜ் கொடுத்தா நம்ம மதன் பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிட்டான். ஓகே, பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே மதன் டவுனு. அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டானுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா என்ன அடித்து டவுன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதோட பார்த்தீங்கன்னா 5வது தடவையோ 6வது தடவையோ பார்த்தீங்கன்னா செத்துருக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பாதி மேட்ச் வந்துருச்சுங்க. ஆனால் வந்து இன்னுமே என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நானும் என்னால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். ஸோ என்ன காரணம்னே புரிய மாட்டேங்குது. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு மேட்சை நான் எடுத்து போட்டதே கிடையாது. நானும் உங்களுக்கு வந்து சரி, ஓகே, நம்ம இது வரைக்கும் என்னென்ன மேட்சையும் எடுத்து காமிச்சிருக்கிறோம், இந்த மேட்சையும் எடுத்து காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட வந்து எடுத்து வந்திருக்கிறேன். ஸோ வந்து எப்போவுமே நம்ம அடிக்கிறதே காட்ட முடியுமா? ஒரு சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அடி வாங்குறத காட்டுவோம். அடுத்து வந்து நம்ம பழைய காலத்து எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆர்லாம் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட் எடுத்தோடனே 3 அடி வாங்குவார், அடுத்து திரும்பி கொடுப்பாரு. அதே தான் பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி ஃபாலோ பண்ணார்.
இப்போ வந்து நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து கேமு பக்காக இருந்துச்சா. ஸோ டீமேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை காட்டலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப கேம் வந்து தள்ளி விட்டுட்டு திரும்ப உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 4 பேரையும் காட்ட ஆரம்பிச்சிச்சு. இந்த இளவெடுத்த ஃபோன்லேனாலே இப்படி தான் எதனா ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், வாங்குறதா இருந்தால் கேம் விளாடுறது வாங்குறதா இருந்தால் ROG இல்லைனா வந்து பிளாக் ஸ்டார் இருக்கிற மாதிரி எதனா கேமிங் ஃபோன் வாங்கிக்கோங்க. இந்த ஃபோனை ஐஃபோனை மட்டும் வாங்காதீங்க கேமிங்காக. சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை தூக்கி விட்டாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இறங்கி லூட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க பீமாசத்தில். திடீர்னு என்ன ஆனிச்சுன்னு தெரில, ஃப்ரெண்டு பிடிச்சினா பார்த்தீங்கன்னா வந்து எவனோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டவுன் பண்ணிட்டான். நான் வந்து மதனை கூட தூக்க போகாமல் நம்மளை ஃப்ரெண்டு பிடிச்சனை போயிட்டு தூக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா குரோனாலாம் போயிட்டு தூக்க பார்த்தேன். இப்போ தான் குரோனாலாம் போட்டு போயிட்டு தூக்க பார்த்தேன், ஆனால் தூக்க முடியலை. ஸோ வாய் நம்மளுக்கு வந்து அடிக்கடி இப்படி தான் வந்து வளரும். ஸோ நாக்கு வந்து நாட்டியம் ஆடும், அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. என்னால் சுத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு இதெல்லாம் ஒரு கேம் பிளேவாடா, இது வந்து நம்ம வீடியோ வேறு எடுத்து போடணுமா அப்படின்னு நினச்சேன். ஸோ இருந்தாலும் நம்ம இதையும் காட்டுவோம் அப்படின்னு தான் பேச வந்திருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ என்னால் இன்ட்ரெஸ்ட்டாக பேச முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் அந்த ஒரு கேம் பிளே தான். உங்களுக்கே தெரியும் என் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் வந்து நான் டல்லாக பேசவே மாட்டேன். ஆனால் வந்து என்னை வந்து பேசுகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு மேட்ச் என்னை வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டுருச்சுங்க. நான் என் டீமேட்டை, அதாவது மேட்ச் விளாட போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 17 ப்ளஸ் பண்ணி வச்சுருந்தானுங்க. நான் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழுவி ஊற்றிட்டேன். என்னடா ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, எதுக்குடா அப்படிலாம் ஆடி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் மேட்ச்சுக்குள்ளே வந்தேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ இல்லை ப்ரோ அப்படி இப்படின்னு நாங்க. சரி ஒழுங்காக அப்பெல்லாம் விளாட்றதா விளாட்லாண்டா, இல்லைனா ஐடியா ஆஃப்லைன் போட்டு போயிடலாம்டா, எதுக்கு அந்த மாதிரிலாம் விளாண்டுக்கிட்டு அப்படின்னு நான் சொல்லிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. ஸோ வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் உள்ள பிளேஸையும் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, விட்டு கிளின்னு கிழிக்கிறானுங்க. அப்போ தான் வந்து நான் நினச்சேன், நம்ம பையில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நல்லா தான் ப்ளஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க, நம்ம தான் ரொம்ப கேவலமாக இருக்கோம். ஸோ இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்காக விளாடணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க வந்து மனசுக்குள்ளே நினைப்பாங்களே நம்மள ஒழுங்காக இது மாதிரி பேசினா அவன் பேர்னா ஒழுங்காக விளாட்றான் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக என்கிட்ட வாயத்தை வந்து சொல்லலன்னு நினைப்பாங்க. இந்த இடத்துல வந்து மதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டபுள் டவர் வச்சு டவுன் பண்ணால், திரும்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து அவன் அடிச்சுட்டு வால் போகிறான். அவன் எப்படி வாழை தாண்டி என்கிட்ட வந்தானே தெரில. இதெல்லாம் பக்கு மாதிரியே தெரிலங்க அவன் எப்படி வந்தானே. சரி அவனும் பார்த்தீங்கன்னா வந்து நான் டவுன் பண்ணிட்டேன். ஆனால் அவன் என்னை அடிக்கலை, வேறு எவனோ பார்த்தீங்கன்னா வந்து மேலேருந்து என்னை அடித்து போட்டான். அப்புறம் வந்து நான் வந்து இந்த இன்ட்ரோ, சரி நம்மளை இறக்கி விட்டுட்டே இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் சொல்லிடுறேன், இந்த சேனலில் கொடுத்துருக்க இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் கேட்டார், இந்த இன்ட்ரோ எங்கேருந்து போய் எடுத்தீங்க அப்படின்னு. எனக்கு தெரியாதுங்க. என்ன அப்படின்னா அதை சொல்லலான்னு வந்தேன். சரி ஓகே, நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. அந்த இன்ட்ரோவை பற்றி பார்த்தீங்கன்னா சரி இப்போ சொல்லி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகம் தெரியாத நபர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கிடச்ச ஒரு இன்ட்ரோ தான் இது, ஓகேங்களா. ஸோ முகம் தெரியாத ஒரு நபர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஒரு இன்ட்ரோ அனுப்புனார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மகிழ்ச்சி சேனலில் எதனா பண்ணி நம்ம சேனலை டெவலப் பண்ணி கொண்டு வரலாம், என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி அனுப்புனார். நம்ம இன்ட்ரோ அந்த பயோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோவை போட்டிருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்ட் ஆனிச்சு, 4 லட்சம் வியூஸ் போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் நான் வர ஆரம்பிச்சிங்க. நான் இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் இப்படி ஒருத்த மகிழ்ச்சி சேனல் ஆரம்பிச்சிருக்கானா அப்படின்னே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காட்டினதே அந்த ஒரு இன்ட்ரோ தான். ஸோ அந்த மாதிரி முகம் தெரியாத நபர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் முகம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய துரோகம் பண்ணுறாங்க. அதுதான் தாங்க முடியாத ஒரு வழியாக இருக்குது. இது உண்மை அப்படிங்கிறவங்க மட்டும் ட்ரூ ப்ரோ அப்படின்னு நான் சொன்ன டைமையும் மென்ஷன் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகேங்க, இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல டேமேஜ் கொடுத்தேன். ஏறா மதனா அடிப்புண்டான்ட்டு இந்த கில்லையும் அடிக்கலான்னு வந்தால் அதையும் பார்த்தீங்கன்னா வந்து மதனை தட்டிட்டு போயிட்டான். சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. 4 பக்கம் சுற்று போட்டானுங்க. மதனையும் பார்த்தீங்கன்னா சோழியை முடிச்சு விட்டாங்க. இப்போ நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன். என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சும்மாவே நம்மளை வந்து அடித்து ஓட விட்டாங்க. எதுனா ஒரு மேட்ச் ஆகுது பாருங்கள், லான்ச் அங்கிட்டு இங்கிட்டு விட்றான். இதை வச்சு நான் எவ்வளோ பேர் அடிச்சிருக்கேன்டா, என்ன எப்படி போட்டு பொழக்கிறீங்களா அப்படின்னு மல்லு கட்டி கத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோவத்தை ஏற்படுத்தினா, சரியான ஒரு கோவம் வந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, நம்ம கேவலமான ஆடிட்டு இருக்கோம். அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து பொத்திக்கிட்டு விளாண்டு தான் ஆகணும், எதுவும் பேச முடியாது என்னால். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு தரமான வீடியோ போட்டேன், 0 கில் பூயா சேலஞ்சு. கில்லே அடிக்காமல் பூயா அடிக்கணும். அதை நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பூயா அடித்தேன். ஆனால் அந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து அந்த வீடியோக்கு வரவேற்பே கிடைக்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த எனிமையை பார்த்துட்டேன், கன் எடுத்து அடிக்கலான்ட்டு போனேன், அதுக்குள்ளே நம்மளை அடிச்சு போட்டா. ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த வேணும்னே நான் கில் அடிக்காமல் பூயா அடித்து காட்டினேன், அதுக்கு வரவேற்பு கிடைக்கல. அந்த ஒரு வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மகிழ்ச்சி சேனலில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் 0 கில் பூயா சேலஞ்சு மகிழ்ச்சி 97 போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அந்த வீடியோ அப்படிப்பட்ட ஒரு தரமான வீடியோ, அவ்வளோ ஒரு கஷ்டமான வீடியோ. ஆனால் வந்து நம்மளுக்கு அது வரவேற்பு கிடைக்கல. இந்த மேட்ச்சில் நம்ம வேணும்னெல்லாம் கில் அடிக்காமல் இல்லை, கில் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கல. ஆனால் நம்மளுக்கு கில் வரலை. இந்த கம்நாட்டிக்கு மட்டும் எப்படி கில்லு வருதுன்னே தெரில. ஓசிக்கிலலாம் எடுத்தான், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. பரவாயில்ல, செத்து போயிட்டான். எனக்கு இப்போ தான் மனசு ஆறுது.
ஸோ இவனு செத்ததுக்கப்புறம் தான் எனக்கு நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் வந்து டைட்டில் எப்படி வச்சேன் அப்படின்னு. என்னை மென்ஷன் பண்ணி தான் வச்சேன். ரொம்பவும் கேவலமாக ஆடி இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியுது, மோசமாக ஆடி ப்ளே பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. இதை காட்டுன்னு தோணுச்சு, காட்டினேங்க. போயிட்டு வர மக்களே. மீண்டும் இது மாதிரி வந்து ஒரு கேவலமான வீடியோவில் சந்திக்காமல் நல்ல வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.